வணக்கம். மட்டக்களப்பில் நடைபெற்ற படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் தராக்கி டி சிவராமின் 21வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் தராக்கி டி சிவராமின் 21வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் ஞாபகார்த்த நினைவு தூபியில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக அமையம் ஆகிய ஊடக அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர மேயர் சிவம் பாக்கியநாதன், சிரேஷ்ட ஊடகவியலாளர் இரா துரைரத்னம், ஊடக அமைப்புகளின் உறுப்பினர்கள் என பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சிவராமின் உருவப்படத்திற்கு மட்டக்களப்பு மாநகர மேயர் சிவம் பாக்கியநாதன் அவர்களும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இரா துரைரத்னம் அவர்களும் இணைந்து மலர் மாலை அணிவித்திருந்தனர். தொடர்ந்து ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தி அகவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் சிவராமின் ஊடக பணி தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான பேரின்பராஜா, இரா துரைரத்னம் மற்றும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் வானா சக்திவேல் ஆகியோர் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த 70 வருட காலமாக இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வந்த ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் தமிழ் மக்களை எவ்வாறு நசுக்க முடியுமோ அவ்வளவு விதமாக அவர்கள் நசுக்கினார்கள். பல படுகொலைகளை செய்தார்கள். தமிழ் மக்களை கடத்தி காணாமலாக்க வைத்தார்கள். இந்த கொடூரங்களை எல்லாம் சகிக்க முடியாது அவருடைய பேனாமுனை எழுதியது. அந்த வரிசையிலே இந்த மண்ணில் நாட்டுப்பட்டாளர் அண்ணன் நடேசன் அவர்கள், யாழ்ப்பாணத்தில் நிமலராஜன், திருமலையில் சுயுதராஜன், அக்கரைப்பட்டியில் தேவராஜன், ஏன் மட்டக்களப்பில் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டல் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த வர்ணகுலசிங்கம் வர்ணா அவர்கள், இவ்வாறு பலர் ஈவிரக்கமற்ற முறையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் தான் இந்த படுகொலையின் பின்னணியில் இருந்தார்கள் என்பது இப்பொழுதோ சகல மக்களுக்கும் விளங்கிவிட்டது. அவை எப்பொழுதுமே உண்மையை சரியாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதே சிவராம் உறுதியாக இருந்தார். சிவராம் தனியே ஒரு உடவியலாளர் அல்ல, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு போராளியாக, ஒரு அரசியல் கட்சியின் செயலாளராக, பின்னர் பத்திரிகையாளராக, சமூக செயற்பாட்டாளராக, பல்வேறு பரிமாணங்களை கொண்டவராக சிவராம் திகழ்ந்தார். அது சிவராமின் வரலாற்றை நீங்கள் வாசிக்கின்ற போது பார்க்கின்ற போது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். தனியே சிவராம் ஒரு உடவியலாளர் அல்ல, தனியே ஒரு போராளி அல்ல, தனியே ஒரு இலக்கியவாதி அல்ல. அவர் எந்த துறையிலே அவர் கால் பதித்தாரோ, எந்த துறையிலே தடம் பதித்தாரோ அதில் தன்னை ஆழமாக வேரூன்றி அதில் மிக உறுதியாக இருந்தவர். சிவராமன் அவர்கள் மரணித்து இன்றைக்கு 2 தசாப்தங்கள் கடந்திருக்கின்றன. இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இந்த மண்ணிலே ஏற்கனவே பேசியவர்கள் போன்று பல ஊடகவியலாளர்கள் படுகொலைக்குட்படுத்தப்பட்ட மண்ணாக இது காணப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் இந்த சம்பவம் தொடர்கதையாக இருக்கக்கூடாது. அரசாங்கம் பல விடயங்களுக்கு ஆணைக்குழுக்களை நியமிக்கின்றார்கள், பல பிரத்யேக குழுக்களை நியமிக்கின்றார்கள். ஆனால் கடந்து வந்த அரசாங்கங்களும் தற்போதைய அரசாங்கம் கூட படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு அல்லது கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு, காணாமல் செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு இதுவரை நீதிக்காக வேண்டி குரல் கொடுக்குவதற்காக வேண்டி அல்லது நீதியை பெற்றுக் கொடுப்பதற்குரிய எந்த குழுக்களும் அமைக்கப்படவில்லை. எனவே இந்த அரசாங்கம் அடுத்து வருகின்ற சிவராமண்ணனின் அடுத்து வருகின்ற ஆண்டு நினைவுக்குள்ளே ஆவது இவ்வாறான படுகொலைகளை விசாரிப்பதற்கு கூட ஒரு பிரத்யேக ஆணைக்குழுவையோ அல்லது பிரத்யேக குழுவையோ அமைக்க